இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. எட்டு ஆண்டுகளில் மருந்துகள் வாங்கும் நடவடிக்கை 30% அதிகரிப்பு. கடந்த 8 ஆண்டுகளில் மருந்துகள் வாங்குவதற்கான செலவு சுமார் 30 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமது தெரிவித்தார். கடந்த 2015ஆம் ஆண்டு மருந்துகள் வாங்குவதற்கான செலவு 23 லட்சம் ரிங்கிட்டாக இருந்த நிலையில் கடந்த ஆண்டு அது 30 லட்சம் ரிங்கிட்டாக அதிகரித்தது. மருந்துகளின் விலை அதிகரிப்பு, நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு மற்றும் புதிய மருந்துகளின் பயன்பாடு போன்றவற்றுக்கு ஏற்ப நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மருந்து சேவைகள் திட்ட புள்ளி விவர அறிக்கையின்படி 2015 முதல் 2023ஆம் ஆண்டு வரை மருந்து வாங்குவதற்கு 2325 கோடி ரிங்கெட் செலவிடப்பட்டுள்ளது. மருந்துகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான செலவினங்களின் அளவு ஆண்டுக்கு ஆண்டு அதிகரிக்கும் என்றும் சுகாதார அமைச்சு கணக்கிட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டு தொடங்கி அரசு மருத்துவமனைகள் மற்றும் சிகிச்சையகங்களின் மருந்துகளை வாங்குவதற்கான மொத்த ஆண்டு செலவு மற்றும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான எதிர்பார்ப்புகள் குறித்து அஸ்லி யூசுஃபின் கேள்விக்கு அவர் அவ்வாறு பதிலளித்தார். பல்வேறு குற்றங்களுக்காக 6646 போலீஸ் அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை. 2020ஆம் ஆண்டு தொடங்கி இவ்வாண்டு செப்டம்பர் மாதம் வரை பல்வேறு குற்றங்களுக்காக 6646 போலீஸ் அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதில் 613 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதுடன் 120 பேர் பதவி இறக்கம் கண்டுள்ளதாக தேசிய போலீஸ் படையின் துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ அயப் கான் மைடின் பிச்சை தெரிவித்தார். மேலும் 152 பேரின் ஊதிய உயர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நேர்மை, குற்றவியல், ஊழல் மற்றும் போதைப் பொருளை உட்படுத்திய குற்ற செயல்களில் அவர்கள் ஈடுபட்டுள்ளதாக அயப் கான் குறிப்பிட்டார். போலீஸ் உறுப்பினர்கள் குற்ற செயல்களில் ஈடுபட்டால் அதனை என்னிடம் தெரிவிக்கலாம். தகவல் அளிப்பவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்து குற்றம் செய்த போலீஸ் உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். நேற்று குவாந்தானில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் அயப் கான் செய்தியாளர்களிடம் பேசினார். மினியல் சிகரெட் விற்பனைக்கு தடை விதிக்கப்படாது. மினியல் சிகரெட் விற்பனைக்கு தடை விதிக்கப்படாது என்ற நிலைப்பாட்டை அரசாங்கம் மீண்டும் நிலைநிறுத்தி உள்ளதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமது தெரிவித்தார். மாநிலங்கள் சுயமாக முடிவு எடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இதற்கு முன்னதாக நான் கூறியதை போன்று மினியல் சிகரெட்டை அப்போது நம்மால் தடை செய்ய முடியவில்லை. எனவே அதை கண்காணிப்பதற்கான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துள்ளோம். என்னை பொறுத்தவரையில் தடை செய்ய வேண்டும், முடியவில்லை என்றால் அதனை கண்காணிக்க வேண்டும் என்றார் அவர். மினியல் சிகரெட்டை முழுமையாக தடை செய்ய வேண்டும் என்று பஹாங் சுல்தான் வெளியிட்டிருந்த அறிக்கை குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு ஜுல்கிஃப்லி அவ்வாறு பதிலளித்துள்ளார். உலக வங்கியில் அனைத்துலக மேம்பாட்டு சங்கத்திற்கு 400 கோடி அமெரிக்க டாலர் வழங்கப்படும். ஏழை நாடுகளுக்கு உதவும் பொருட்டு உலக வங்கியில் அனைத்துலக மேம்பாட்டு சங்கத்திற்கு 400 கோடி அமெரிக்க டாலர் வழங்கப்படும் என்று அந்நாட்டின் அதிபர் திரு ஜோ பைடன் உறுதி அளித்திருக்கிறார். அமெரிக்க அதிபராக G20 மாநாட்டில் கடைசியாக கலந்து கொள்ளும் ஜோ பைடன் இந்த உதவி நிதி ஏழை நாடுகளுக்கு பயனளிக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். அடுத்த 3 ஆண்டுகளில் உலக வங்கியின் அனைத்துலக மேம்பாட்டு சங்கத்திற்கு அமெரிக்கா 400 கோடி அமெரிக்க டாலரை வழங்க உறுதியளித்திருக்கிறது என்பதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். எனது நண்பர் அஜய் உங்களிடம் கூறுவது போல் உலகின் ஏழ்மையான நாடுகளுக்கு IDA முதலில் உதவி வழங்குகிறது. சுற்றியுள்ள அனைவரையும் அவர்களின் பங்களிப்பை டிசம்பரில் அதிகரிக்க நான் ஊக்குவிக்கிறேன் என்றார் அவர். G20 அமைப்பின் தலைவர்கள் கலந்து கொண்ட உச்சநிலை மாநாட்டில் பைடன் அவ்வாறு கூறினார். 2021ஆம் ஆண்டில் அனைத்துலக மேம்பாட்டு சங்கத்திற்கு அமெரிக்கா 350 கோடி அமெரிக்க டாலர் உதவி நிதி வழங்கியிருந்தது. உக்ரைன், காசா மற்றும் சூடானில் உள்ள போர்களுக்கு தீர்வு காண்பதுடன் ஏழை நாடுகளில் அதிகரிக்கும் உணவு பற்றாக்குறை பிரச்சினைகளை களைவதிலும் G20 நாடுகள் கவனம் செலுத்த வேண்டும் என்று பைடன் கேட்டுக்கொண்டார். 63,80,000 ரிங்கிட் மதிப்புடைய கடத்தல் சிகரெட்டுகள் பறிமுதல். கடந்த நவம்பர் 12ஆம் தேதி ஸ்லாங்கூர் மேற்கு கிளான் துறைமுகத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் கடத்தல் சிகரெட்டுகள் என்று சந்தேகிக்கப்பட்ட 63,80,000 ரிங்கிட் மதிப்புடைய பல்வேறு முத்திரைகளிலான 83,90,000 வெள்ளை சிகரெட்டுகளை அரசு மலேசிய சுங்கத்துறை
ஜேகேடிஎம் பறிமுதல் செய்தது. காலை மணி 11 அளவில் 6 கொள்கலன்களின் மீது சோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் 50 வயதிற்கு இடைப்பட்ட உள்நாட்டு ஆடவரான கப்பல் முகவர் ஒருவரும் கைது செய்யப்பட்டதாக ஜேகேடிஎம்மின் அமலாக்கத்திற்கான துணை தலைமை இயக்குனர் ரைசாம் சித்தாபா தெரிவித்தார். இந்த சிகரெட்டுகள் பல தரப்பட்ட பொருட்கள் என்று பதிவு செய்யப்பட்டது தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அமலாக்க தரப்பை ஏமாற்றும் நோக்கத்துடன் அந்த கொள்கலன்களின் முன்பகுதியில் தின்பண்டங்கள் அடங்கிய பெட்டிகள், தானிய பொருட்கள் மற்றும் குளிர்பான பொட்டலங்களால் நிரப்பப்பட்டிருந்த வேளையில் கடத்தல் சிகரெட்டுகள் அனைத்தும் உட்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. தெற்காசிய நாடுகளில் இருந்து உள்நாட்டு சந்தைக்காக அந்த சிகரெட்டுகளை இறக்குமதி செய்ய தரப்பை அடையாளம் காண்பதில் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று ரைசாம் கூறினார். வாடகை வீடுகளுக்கான போலி முகவர்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்க முன்வருவீர். வாடகை வீடுகளுக்கான போலி முகவர்களினால் பாதிக்கப்பட்ட தனிநபர்கள் அமலாக்க தரப்பினரிடம் புகார் அளிக்க முன்வர வேண்டும். மக்கள் அளிக்கும் புகார்களை கொண்டே சம்பந்தப்பட்ட மோசடி சம்பவங்கள் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள முடியும் என்று மலேசிய பயணீட்டாளர் சங்கங்களின் சம்மேளனமான ஃபம்கா தெரிவித்துள்ளது. சமீப காலமாக வாடகை வீடுகளுக்காக செயல்படும் போலி முகவர்களை உட்படுத்திய மோசடி சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இது தொடர்பில் பொதுமக்கள் நலன் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு பாதிக்கப்பட்டவர்கள் தயக்கம் காட்டாமல் புகார் அளிக்க முன்வர வேண்டும் என்று ஃபம்கா தலைமை செயல்முறை அதிகாரி முனைவர் சரவணன் தம்பிராஜா அறிவுறுத்தினர். பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் NSRC எனப்படும் தேசிய மோசடி பதிலளிப்பு மையத்திற்கு 997 என்ற நம்பருடன் தொடர்பு கொள்ளலாம். போலீஸ், உள்நாட்டு வாணிபு மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு, KPDN, பேங்க் நெகேரா உட்பட அமலாக்க தரப்பினர்களை தொடர்பு கொள்ளலாம். எந்த ஒரு பயணீட்டாளர் சங்கங்களையும் தொடர்பு கொள்ளலாம் என்றார் அவர். சம்பந்தப்பட்ட மோசடி தரப்பினர் முகவர்களை போல் நடித்து வாடகைக்கு வீடுகளை தேடும் நபர்களை ஏமாற்ற முற்படுகின்றனர். முதலில் வாடிக்கையாளர்களை சமூக வலைதளங்கள் மூலம் தொடர்பு கொண்டு வீட்டை நேரில் பார்ப்பதற்கு தேதிகளை உறுதிப்படுத்தி முன்பணம் செலுத்தும் செயல்முறைகளை மேற்கொள்வர். உணவின் விலையை உயர்த்தும் அறிக்கையை ஜொஹூர் இந்திய முஸ்லிம் தொழில் முனைவோர் சங்கம் மீட்டுக் கொண்டது. உணவின் விலை உயர்த்தப்படும் என்று முன்னதாக வெளியிடப்பட்ட அறிவிப்பை ஜொஹூர் மாநில இந்திய முஸ்லிம் தொழில் முனைவோர் சங்கம் மீட்டுக் கொண்டுள்ளது. மேலும் தனது சங்கத்தின் கீழ் செயல்படும் உணவகங்களில் உணவு விலை உயர்த்தப்படாது என்று சங்கம் உறுதி அளித்துள்ளதாக உள்நாட்டு வாணிபு மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் டாக்டர் அர்மிசான் முகமது அலி தெரிவித்தார். எனவே எந்த ஒரு அறிக்கையிலும் கவனமாக இருக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்துவது, அரசாங்க ஊழியர்களின் ஊதியத்தை உயர்த்துவது போன்ற அரசாங்கத்தின் அறிவிப்பை சில தரப்பினர் சாதகமாக்கிக் கொள்வதை நாங்கள் விரும்பவில்லை என்றார் அவர். கோலாலம்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அர்மிசான் அவ்வாறு கூறினார். காசா மற்றும் லெபனானில் நிகழும் மோசமான சூழல் குறித்து G20 தலைவர்கள் கவலை. காசா மற்றும் லெபனானில் நிகழும் மிக மோசமான மனிதாபிமானமற்ற சூழல் குறித்து G20 நாட்டில் கலந்து கொண்ட தலைவர்கள் கவலை தெரிவித்திருக்கின்றனர். மனிதாபிமான உதவிகளை விரிவுபடுத்துவது, பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது மற்றும் பெரிய அளவிலான உதவிகளை வழங்குவதற்கு தடையாக இருக்கும் அனைத்தையும் நீக்குவது ஆகியவற்றிற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கருதுகின்றனர். தொடர்ச்சியான மோதலினால் உண்டாகும் கடுமையான துன்புறுத்தல் மற்றும் அதனால் ஏற்படும் பாதகமான விளைவுகளையும் G20 தலைவர்கள் சுட்டிக்காட்டினர். மேலும் தங்களின் எதிர்காலத்தை சுயமாக தீர்மானிக்கக்கூடிய உரிமையை பாலஸ்தீனிய மக்கள் கொண்டிருப்பதாகவும் அவர்கள் வலியுறுத்தினர். ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு மன்றத்தின் தீர்மானங்களுக்கு ஏற்ப காசா மற்றும் லெபனான் முழுவதும் போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அம்மக்கள் மீது மீண்டும் தங்களின் வீடுகளுக்கு பாதுகாப்பான சூழலில் திரும்ப வேண்டும் என்றும் G20 தலைவர்கள் கூறுகின்றனர். உலகளாவிய சவால்களையும் நெருக்கடிகளையும் எதிர்கொள்ளவும் வலுவான நிலையான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை மேம்படுத்தவும் பிரேசில் ரியோ டி ஜெனிரோவில் நடைபெறும் G20 உச்சநிலை மாநாட்டில் உலக தலைவர்கள் கலந்து கொண்டனர்.